ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு ஈஸியாக வீட்லேயே தயிர் சாதம், அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களுக்கு கேரட்லாம் சேர்த்து எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் செய்கிறது தான். நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்றதை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வந்து ஆக்சுவலி நான் வேறு சமையல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் என் பையன் வந்து இன்னைக்கு எனக்கு தயிர் சாதம் தான் வேணும்னு ஒரே அடமாக சொல்லிட்டான். அதெல்லாம் புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மேலோட்ட கொஞ்சம் பழப்பழன்னு இருக்கிற சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடியில குக்கர்ல வந்து எப்பயுமே கொஞ்சம் குழஞ்சிருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி செய்யணும். இல்ல வேணும்னா நீங்க குறைவா ஒரு 5 விசில் அந்த மாதிரி விட்டு கூட சாதம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. மெயினாக கேரட் ஒரு 2 கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா காய் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது உள்ள போட்டு கையிலேயே நல்லா பிணைஞ்சிக்கிறேன். நம்ம உடனே சாப்பிட போறோன்றதால நான் கையில பிணைஞ்சிக்கிறேன். நீங்க வந்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷர் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம அதில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து நம்ம சமையலில் சீரகம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ப்ளோட்டிங்லாம் இல்லாமல் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அதனால நான் என்னோட சமையல் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சீரகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடாத. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்குதுங்களான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாளிங்க. நான் வந்து நல்லா ஒரு ஃபிங்கர் சைஸ் இஞ்சி என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கிரேட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அது நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம்னா அந்த காரெல்லாம் தெரியாது. பட் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து அதில் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கறி ரைஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட பச்சை மிளகாய் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அது இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நம்ம கட்டுக்கு வயிறுக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு வயிறு புண்ணு ஆற்றும். அதனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. அதுவும் இந்த மாதிரி வெயில் நாளில் நம்ம தயிர் சாதம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். கேரட்லேயும் அதே மாதிரி நிறைய உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் இது கூட சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா அது எண்ணெயில் வதங்கணும். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சாதத்தில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து இப்போ சப்போஸ் ஸ்கூலுக்கெலாம் நான் வந்து தயிர் சாதம் கட்டி அனுப்புறேன்னா இல்லை 1-2 ஸ்பூன் தான் தயிர் அதில் ஆட் பண்ணுவேன். மீதி வந்து கொஞ்சம் காய்ச்சின பால் ஆட் பண்ணி கட்டி அனுப்பிச்சிடுவேன். அப்போ தான் அந்த புளிப்பு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே அவங்க போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள அது வந்து உங்களுக்கு தயிராக மாறிடும். இப்போ வீட்டில் நாங்கள் உடனே சாப்பிட போகிறோம். அதனால வந்து தயிர் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் பால் வந்து அந்த 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்க வந்து மில்லட்ஸ்லாம் கூட செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடலாம். வரகரிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஹெல்த் கான்சியஸ் இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும் போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் எப்படி செய்யறதுன்றதும் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அமுக்குனீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனு இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன் கரண்டியை வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நல்லா 1 கப் அளவுக்கு நல்லா 2 கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். இது வேண்டானாலும் ஆப்ஷனல்லாம் விட்டுறலாம். ஆனால் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம எப்பயுமே கலந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இல்லை வேண்டானாலும் நீங்கள் அப்படியே அது இல்லைனா எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி, கொரியாண்டர்ஸ் இதில் ஆட் பண்ணி கலந்துடுறோம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நம்ம வந்து சூப்பரான வீடியோவில் உங்களை நம்ம வந்து இப்போ அது கூட நல்ல கருணக்கிழங்கு ஃப்ரையும் ஒரு மாங்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்றோம். பொட்டேட்டோ ஃப்ரை கூட இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லி குக்கிங் வீடியோஸ்லாம் தான் இருக்கும் நம்ம சேனலில். கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.